Saara Academy. இன்னைக்கு வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 11 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே 10 வரைக்கும் பார்த்திருக்கோம். டே 10ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கிங் வெர்ப் வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எந்த விதமான பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக்ஸ் வராம பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்க்க போறோம்னா between and among, அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு in front of. ஓகேங்களா? in front of. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணுத்த பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு between அப்படின்றது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டிற்கு இடையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், between வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு among வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்திற்கும் இடையில், அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய இப்போ வந்து ரெண்டு பொருள் வந்து வச்சு சொல்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு betweenல. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்த மட்டும் குறிக்குதுன்னா அந்த இடம் தான் என்ன வரும், among. ஓகேங்களா? இது வந்துட்டு எப்படி தமிழ்ல சொல்லணும்னா அனைவருக்கும் இடையில். இது வந்து இரண்டிற்கு இடையில், இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்திற்கும் இடையில் ஆர் அல்லது நடுவில் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? in front of அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுக்கு முன்னாடி, in front ofனா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி குறிக்கிறதா. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு in front of. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதனுடைய தமிழ் அர்த்தத்தை வந்து சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஒவ்வொன்றுத்துக்குமான ஒரு சென்டென்சஸ் வந்து இதை வச்சு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ between வச்சு நம்ம என்னென்ன சென்டென்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? betweenனா என்ன சொல்லியிருந்த மீனிங், இரண்டிற்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இரண்டிற்கு நடுவில். இப்போ I am sitting between Saara and Ammu. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது சென்டென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? she is sleeping between her parents. ஓகேங்களா? இப்போ third சென்டென்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? I am running between Arun and Arjun. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? எதனால எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்ல between யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இரண்டிற்கு இடையில். இப்போ சாராவுக்கும் அம்முக்கும் இடையில உட்கார்ந்து இருந்தேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா I am sitting between Saara and Ammu. ஓகேங்களா? அடுத்து she is sleeping between her parents. அவ வந்து யாருக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தா, அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு between நடுவுல படுத்துட்டு இருந்தா, இடையில. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா I am running between Arjun and Arun. ஓகேங்களா? சோ யாருக்கு நடுவுல நான் வந்து ஓடுனேன்,
அருண்க்கும் அர்ஜுனுக்கும் இடையில். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு between யூஸ் பண்ணின சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன சென்டென்சஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா among வச்சு இப்போ நம்ம சென்டென்சஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ among வச்சு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம amongக்கு என்ன சொன்னோம்? அனைத்திற்கும் இடையில் ஆர் நடுவில், எல்லாருக்கும். இப்போ ரெண்டு இல்லாம நிறைய பேருக்கு இடையில இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதா among. ஓகேங்களா? இப்போ among வச்சு ஒரு ரெண்டு சென்டென்சஸ் பத்தி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? I am sitting among my friends. So இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வந்து சொல்லிட்டு நான் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? The child is running among the crowd. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க I am sitting. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு I am sitting among my friends. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நிறைய மெம்பர்ஸ் குறிக்குது, நாட் 2 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல the child is running among the crowd. இந்த crowdல வந்து என்ன பண்ண அந்த child வந்துட்டு ஓடுறாங்க அப்படின்றத இங்க வர்றது among வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா in front of. சோ in front of நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி, ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எது இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம்? in front of அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ in front of வச்சு நம்ம இப்போ ஒரு ரெண்டு சென்டென்சஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? in front of. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம இப்போ எழுதலாம். My home is in front of the school. என்னோட வீடு எங்க இருக்கு? in front of the school. ஸ்கூலுக்கு எதிர்க்க என்னோட வீடு இருக்கு. ஓகேங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சோ in front of னா என்னது? முன்னாடி. ஓகேங்களா? சோ ஸ்கூலுக்கு முன்னாடி என்னோட வீடு இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? The car is in front of the gate. கார் எங்க இருக்கு? in front of. கார் வந்துட்டு கேட்டுக்கு முன்னாடி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வந்து பாருங்க. She is standing. She is standing in front of the bus. She is standing. அவ வந்து எங்க நின்னுட்டு இருந்தா? in front of the bus. பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பிகினர்ஸ் பேசுறவங்களா இருந்தீங்கன்னா எந்த இடத்துல between யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல among யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல in front யூஸ் பண்ணணும், சோ இந்த மாதிரியான டவுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா வந்து உங்களுக்கு நான் எந்தெந்த இதுக்கு வந்து தமிழ் மீனிங்கும் சொல்லி அது எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கிராமர்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல வேற மாதிரி ஏதாவது வந்து எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்துட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.
ஸோ நீங்க வந்து ஷேர் பண்ற ஒரு சின்ன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.